வணக்கம். மிதுன ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஜாதகம் கொண்ட நபர்கள், பொதுவாக அவங்க வழிபட வேண்டிய தெய்வ நிலை, ஆலய அமைப்பு என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது, மிதுன ராசி புதனுடைய ஆதிக்கம் கொண்ட இரட்டைத்தன்மையுடைய ராசி. ஸோ மிதுன ராசியில பிறந்திருக்கிறவங்க பெரும்பாலும் பெருமாளுடைய மிகப்பெரிய அவதாரம், மிகப்பெரிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி சென்று திருப்பதி பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுவது அவங்களுக்குடைய வழிபாடு நிலை, தெய்வ ஆலய அமைப்பாக சொல்லப்படுது. ஸோ மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய ஆண் தன்மையுடைய ராசி அமைப்பு. ஸோ மிதுன ராசி அமைப்புல பெருமாள் விஷ்ணுவுடைய அவதாரமாக கருதப்படக்கூடிய நவகிரக அம்சம் புதன். ஸோ திருப்பதி சென்று திருப்பதி வெங்கடாஜலபதியை மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுவது, குறிப்பாக புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல சென்று வழிபடுவது மிகச்சிறந்த பலனை அவங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். இது தவிர்த்து திருப்பதி வெங்கடாஜலபதியை தவிர்த்து ராதா கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய தம்பதி நிலையில் இருக்கக்கூடிய காதல் நிலை அமைப்புகள் சொல்லக்கூடிய தெய்வ நிலை, காதல் நிலை அமைப்புன்னு சொல்லக்கூடிய தெய்வ நிலை அமைப்புகளில் பார்க்கும்போது ராதா கிருஷ்ணா, கிருஷ்ணர் ராதையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தெய்வ நிலை அமைப்புகள் அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போதும் அவங்களுக்கு பரிபூரண ஆசி அனுகிரகங்கள் நிச்சயமா கிடைக்கிறது. ஸோ இந்த வழிபாடையுமே புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் செய்யும்போது நிச்சயம் நல்ல பலன்களை அவங்களுக்கு எடுத்து தருகின்றது. புதனுடைய 2 ராசிகள்ல மிதுனம் இரட்டைத்தன்மையுடையது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 3ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. ஸோ இந்த வழிபாடுகளை தொடர்ச்சியாக அவங்க செய்யும்போது அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரீதியாக நல்ல ஆதாயங்கள், வாழ்க்கையில அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள், சங்கடங்கள் விலகி நல்ல சுப அமைப்புகள் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்குது. ஸோ மிதுன ராசியினர் இந்த அமைப்புகளுக்கு, இந்த கோவில் அமைப்புகளுக்கு, இந்த தெய்வநிலை வழிவமைப்புகளை வழிபாடு செய்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக செய்து நல்ல பலன்களை பெறலாம்.